ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவிடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனம் இல்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனாருடைய வீட்டிலிருந்தும் என் இனத்தார் தங்கியிருக்கிற தேசத்திலும் இருந்து என்னை அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகி கர்த்தர், நீ அங்கே இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வர, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை தன் வேலைக்காரன் எலியாசருக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் அறிய வேண்டும். என் தேவனுடைய தூதன் உனக்கு முன்பதாக சென்று பெண்ணை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அற்புதமான விசுவாசத்தின் வார்த்தைகள். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.